லவ்னாலே வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்டே பேசுது, என்ன ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம். லவ் பண்ணுங்க, உண்மையாக இருங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு உண்மையாக இருங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் உண்மையாக இருங்க. ஆனால் நான் இப்போ பார்க்கும்போதே முடியல, எரியுது ஆல்ரெடி இங்கே இருக்கிறது. ஸோ ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சிங்கிள்ஸ் தான். என்னைக்காவது ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதுல இருக்கோம். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தினத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லோரும் லவ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ராப்ளம்ஸ் வேண்டாம். அதே மாதிரி லவ் பண்ணிவிட்டு உடனே சைல்டு மேரேஜ் பண்ணாதீங்க. வீட்டில் சொல்லுங்கள், லைஃப்பில் ஒரு செட்டில் ஆன பிறகு மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருக்கணும். ப்ராப்ளம் வந்தால் எது வந்தாலுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்தால் எல்லாருமே லவ் பண்ணுங்கள். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வேலண்டைன்ஸ் டேனாலே அந்த வீக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு வந்ததுக்குள்ளே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இங்கே பீச்சில் பார்க்குறப்ப அப்படி எனக்கு இங்கே யாருமே தெரியல. மேபி இந்த சோஷியல் மீடியானால் இந்த ஜென்ரேஷனுக்கு லவ்ங்கிறது ஒரு அலட்சியமாக போயிடுச்சா என்னன்னு தெரில. ஏன்னா சோஷியல் மீடியா இருக்கனால ஈஸியாக பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, அடுத்தடுத்த லவ் ஈஸியாக பிக்கப் ஆயிடுறாங்க. ஸோ அதனால இருக்கலாம், அதுதான் என்னோடய ஒப்பீனியன். பட்டு இந்த ஜென்ரேஷன்லேயும் ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய விஷஸ் சொல்கிறேன். இங்கே எல்லோரும் லவர்ஸாக சுற்றுறாங்க, நாங்கள் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கோம். லவ்வர்ஸ்லாம் லவ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே வந்து கடலில் வர்றாங்க, இல்லாத அநியாயம்லாம் பண்ணுறாங்க, அம்மா அப்பாவை மறந்துடுறாங்க கல்யாணம் பண்ண பிறகு. அதுக்கு என்ன செய்கிறது? இதை பற்றி நினைக்கணும்னு சொல்லலை. அது ஒரு புனிதமானது. இது மற்றவங்கள பொறுத்த வரையும், அதாவது வசதியான பொறுத்தவங்கள வரையும், ஜாதியை பொறுத்த வரையும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சில பேர் நினப்பாங்க. சில பேர் அதையும் தாண்டி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணுறாங்க. அதனால தான் அது புனிதமானங்கிறது. எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுறது, ரெண்டு வீட்லேயும் கேட்டு அவங்களோட டிசிஷன் கேட்டு கரெக்டாக இது பண்ணுறது தான் பெட்ரு. பார்த்தியா, லவர்ஸ் டேனா வந்து ஒரு புனிதமான நாள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற நாள். அது கீவலூர்லேருந்து வரேன். லவ்வர்ஸ் டே பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் ஓகே, சேஃப்டியாக இருந்தால் ஓகே, ரொம்ப லிமிட்டாக இருந்தால் ஓகே. லிமிட்டுக்கு மீறி போகும்போது தான் அது கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாரி இருக்கும். லவ் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான்.